ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஈடன் ஜீரோ சீசன் 2 எபிசோட் 22 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈடன் ஜீரோ சீசன் 2 எபிசோட் 22. ஒரு வழியாக நம்ம 2 பேரும் உயிரோட வந்துட்டோம்லான்னு எல்சி கேட்குறா. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் லேட்டஸ்ட் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் இருக்குன்னு எல்சி சொல்கிறா. ஹோம்ராக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு இவங்க தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அந்த ஜஸ்டிஸ் உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவங்க ஆரியான் 6 ஸ்பெஷல் ஃபோர்ஸ் தானே அப்படின்னு சொல்லி பீனோ சொல்லவும், ஈவன் கவர்மெண்ட்லேயே அந்த 6 பேர் மட்டும் எக்ஸப்ஷனல் 6 கேலக்டிக் ஜெனரல்ஸ்க்கு ஈக்குவலாக அவங்க பவர் இருக்கும் அப்படின்னு எல்சி ஆளுங்க சொல்லவும், என்னால் தான் அவங்க ஒன்றை டார்கெட் பண்ணாங்க சாரி அப்படின்னு சொல்லி எல்சி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு, இதுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக நான் ஜிக்கியை ஃபாலோ பண்ணி போகிறேன், முடிஞ்சா திரும்ப மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்சி கிளம்புறா. எங்கப்பா நீங்கள் எல்சி கூட எல்லாம் ஃப்ரெண்டா? இப்போ புரியுது நீங்கள் எப்படி டிராகன் கூட ஃபைட் பண்ண வந்தீங்கன்னா அப்படின்னு லாக்னா சொல்றேன். அது எங்க பிரச்சனை, உனக்கு இதுல சம்பந்தம் இல்லன்னு வைஸ் சொல்லலாம். ஆமா கரெக்ட் தான், முடிஞ்சா நான் நெக்ஸ்ட் பிளானட்லயே இறங்கிடுவேன் அப்படின்னு லாக்னா சொல்லிட்டு, என் கோல் அடையிறவரை எப்படி என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி லாக்னா மனசுக்குள்ள நினைக்கிறேன். நீ தானே என்ன கடத்தினது, நீ எதுக்குடா இங்க இருக்க அப்படின்னு சொல்லி கவுச் வந்து மாஸ்கோவை பார்த்து கேட்கிறா. இரவோட ஷிப்ல இருக்கிற சாப்பாடை இஷ்டத்துக்கு எடுத்தவா சாப்பிட்டு இருக்கா. எங்க கிச்சனவா சொந்த வீட்டு கிச்சன் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு வச்சு பாக்குறா. என்னாச்சு உனக்கு பசிக்கலையே அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு கிட்ட போய் வச்சு கேட்கவும், சிஸ்டர் எல்லாத்தையும் சொன்னாங்க, மீச்சன் இறந்துட்டான், நான் மீச்சனை பார்க்கணும், எனக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது, மீச்சான் மட்டும்தான் கூட இருந்தான்னு சொல்லவும், உன் பேர் என்ன அப்படின்னு வச்சு கேட்கவும், அருணா அப்படின்னு வா சொல்றா. அருணா, நாங்களுமே ரீசெண்டா ஒரு ஃப்ரெண்டை இழந்துட்டோம், நாங்களும் ரொம்ப சேடாவும் லோன்லியாவும் இருந்தோம், நாங்களும் நிறைய அழுதோம், பட் நம்ம அழுதுகிட்டே இருந்தா ஹெவன்ல இருந்து பாக்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சோகமாவாங்கன்னு சொல்லவும், மீச்சன் ஒரு ரோபோட், அவ ஹெவனுக்கு போக முடியுமான்னு கேட்கவும், எங்க ஃப்ரெண்ட் ஒரு ரோபோட் தான், நீ அழுது முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா ஒரு ஸ்மைல் பண்ணு, ஃப்ரெண்ட்ல இருக்கிறவன் ஃப்ரெண்ட் அப்பதான் ஹாப்பி ஆவா, உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு பிரிஞ்சு போனாலும் ஃப்ரெண்ட் ஹாப்பியா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க அப்படின்னு வச்சு வந்து அருணாவை சமாதானப்படுத்துறா. ஜெனலிதா அவர் உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லைன்னு ஹெர்மிட் சொல்றா. இந்த ரோபோட் அப்படிதான்ப்பா சொன்னுச்சு, திடீர்னு அசைறதை நிறுத்திடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி அதை எதுக்கு இங்க தூக்கிட்டு வந்து ஹெர்மிட் கேட்கிறா. ஜெனலித்துங்கிறவர் உண்மையா ஒரு லெஜெண்டரி ஆள், இந்த ரோபோட்டை பார்த்தாலே தெரியுது அவர் நேம ஃபேக்கா யூஸ் பண்ணிட்டு இருக்கான், அண்ட் இதுகிட்ட இருந்து ஈத்தர் சிக்னலே வரலன்னு ஹெர்மிட் சொல்லவும், என்னோட சேம் ஈத்தர் டெக்னிக் தான் இவருமே யூஸ் பண்ணாரு, அண்ட் அது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டவுன்லோட் கம்ப்ளீட் அப்படின்னு இப்போ அந்த ரோபோ எந்திக்குது. நான் எங்க இருக்கேன், டோம்ஸ்டே சிஸ்டம் ஆஃப் ஆயிடுச்சா, வா யார் இந்த அழகான லேடி, ஈவன் என்ன மாதிரி ஆளு கூட வைரஸ்ல அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு, அதான் நான் என் பர்சனல் டேட்டாவை கிளவுடுக்கு அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லவும், நீங்க யார் அப்படின்னு ஹெர்மிட் கேட்கிறா. பையன் இன்னுமா அவங்க கிட்ட சொல்லல. சரி ஓகே, மைனா நான் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு தான் வந்திருக்கேன், ஜிகியோட அப்ரண்டிஸ், இதை ஒன்னால மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஜெனலித் சொல்றான். இன்னைக்கு என்னாச்சோன்னு ஜின் உட்காந்துருக்கவும், வயசு அந்த இடத்துக்கு போறேன், சர்வருக்குள்ள இருந்த அந்த கிரேசி சயின்டிஸ்ட் கிட்ட இருந்து உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லவும், அந்த முள்ளர் அங்கதான் இருந்தானா, அதான் கிளினிக் எப்படி ஆயிருக்கா அப்படின்னு ஜின் கேட்கவும், நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்கல்ல அப்படின்னு வயசு சொல்லவும், நான் அவனை விட மாட்டான், அவன் எங்க இருக்கான்னு கேட்கவும், ஆல்ரெடி நாங்க அவனை போட்டு தள்ளியாச்சு அப்படின்னு வயசு சொல்லலாம். இப்ப சிஸ்டர் வழியா வரவும் கிளினிக் எப்படி இருக்கான்னு கேட்கவும், நீயே போய் பாருன்னு சொல்றா. ரொம்ப நாளா நான் உடம்பு சரியில்லாம இருந்தேன்ல, இப்போ ஓகே வாயிட்டேன் பிரதர், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கிளினிக் ஸ்மைல் பண்றா. அவளோட மோசமான மெமரியை நான் ரிமூவ் பண்ணிட்டேன், முள்ளரோட டார்ச்சருக்கு அப்புறம் டிராகன் தான் அவளை ரெஸ்கியூ பண்ணியிருக்கான் அப்படின்னு சிஸ்டர் வந்து வயசு கிட்ட சொல்றா. பிரதர், என் ஹார்ட்டை கண்டிப்பாக நீ ஹீல் பண்ணிடுவேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், சிஸ்டருங்கிற ஒரு பர்சனை தேடி கடைசியில் ஒரு வழியாக கண்டுபிடிச்சி என்ன சரி பண்ணிட்டேன், இப்போ நான் சரியாயிட்டேன், அதுக்கு உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு கிளினே சொல்லவும், ஜென்னுமே ரொம்ப ஹாப்பி ஆகிறேன், நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு கிளினே சொல்கிறேன். இண்டஸ்ட்ரியல் யூனியன் ஆர்மியை காமிக்கிறாங்க. கிரேட் வந்து ஹோம்ரா ஃபோட்டோவையே பார்த்துட்டு இருக்கான். என்னடா நெட்டில் தப்பான வீடியோ பாக்கியா அப்படின்னு சொல்லி விக்டரி கேட்கவும், இல்ல அந்த ஈடன் ஜீரோ க்ரூவை பற்றி ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன், அதில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸுமே வியர்டா இருக்காங்கப்பா. ரெபேக்கா இவ ஒரு பி கியூபர், இந்த வயசு 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மினியேச்சர் ஆண்ட்ராய்ட், ஜிகிக்காக ஒர்க் பண்ண ஆண்ட்ராய்ட், இது யாருன்னே தெரியல, அப்புறம் ஷீகி ஜிகியோட பவரை இன்ஹெரிட் பண்ணுவேன் அப்படின்னு கிரேட் சொல்லவும், இவங்க ஸ்ட்ரேஞ்ச் தான் ஒத்துக்கிட்டேன், பட் இவங்க கிட்ட நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம், இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எல்சி அண்ட் நேரோ மேல, அது போக டீமன் கிங் ஜிகியும் இங்க தான் இருக்கான் அப்படின்னு விக்டரி சொல்றான். பிளானட் நேரோ ஒன்ல டாப் அஃபிஷியல்ஸ் கேதர் ஆயிருக்காங்க, அதுவும் அந்த டெம்பிள்னு சொல்லப்படுற இடத்துல யாரு ஓஷன்ஸா அவங்கள பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு ஜஸ்டிஸ் சொல்லவும், நீ அவங்க கிட்ட ஜாகிரதையா தான் இருந்தாகணும், ஏன்னா நிறைய இருந்ததுக்கு அப்புறம் ஷூரா தான் இந்த மொத்த ஆவாய் காஸ்மோஸையே கண்ட்ரோல் பண்ண போறவன். ஒரே நேரத்துல ஆவாய் காஸ்மோஸ்ல நிறைய பெரிய தலைங்க இருக்கு, எரேசரோ ஜாக்வாரா அங்கதான் வந்துட்டு இருக்காங்க, சோ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு அப்படின்னு வா சொல்லவோ, ஹோலி அப்படின்னா நீ வரலையா அப்படின்னு ஜஸ்டிஸ் கேட்கறான். என்னோட டார்கெட் இப்போதைக்கு வேற ஒருத்தர் மேல இருக்கு அப்படின்னு ஹோலி சொல்றா. பிளானட் நேரா ஒன் தி டெம்பிள் தான் காமிக்கிறாங்க. கடல் அழுதுகிட்டு இருக்கு, டார்க்னஸ் என் பாடியை சூழ்ந்துகிட்டு இருக்கு, ஃபாரஸ்ட் அப்படியாக அந்த ஜிகி தான் காரணம் அப்படின்னு நேரா சொல்லவும், ஜிகி யாரு அப்படின்னு கேட்கவும், நம்ம அரசரோட ஒரு ஃப்ரெண்டு, அவர் ஒரு கிராவிட்டி யூசர் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்றா. ஒரு ரோபோட், அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இறந்துட்டான்ல கேள்விப்பட்டேன் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்றான். அவன் எப்படியோ உயிரோட திரும்ப வந்துட்டான், அண்ட் அவன் டார்க்னஸ் சைடு இப்போ இருக்கான் அப்படின்னு நேரா சொல்லவும், அரசருக்கே அவன் எதிர்க்க வந்திருக்கான்னு இன்னொரு பொண்ணு கேட்கிறா. நானும் ஒரு ரோபோட் தான், அந்த ரோபோட் பண்றது எனக்கு கொஞ்சம் அவமானமா இருக்கு அப்படின்னு இன்னொருத்தன் சொல்றான். அரசே, பீப்புளை நம்ம பாதுகாக்கணும்னா அந்த டீமன் கிங்க நீங்க டெஸ்ட்ராய் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லுவோம். முதல்ல ஜிகி எதுக்காக இதை பண்றான்னு நான் தெரிஞ்சுக்கணும், ஒரு காலத்துல அவனும் நானும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பொசைடன் நேரம் வந்து டைஸை உருட்டவும், முக்கியமான டெசிஷன் கூட எப்போ அந்த டைஸை நம்பி தான் இருப்பீங்களா அப்படின்னு ஷூரா கேட்கிறேன். டைஸ் எனக்கு எப்போ உத்ரோகம் பண்ணாது, இது என் ஈத்தர் பவர், இதோட பேச்சை கேட்டு தான் நான் இந்த எம்பையரையே கட்டியிருக்கேன் அப்படின்னு நேரம் வந்து டைஸை பார்த்துட்டு, என்ன அரசேன்னு கேட்கவும், இதுதான் என் விதினா, நான் அதையே ஃபாலோ பண்றேன், நான் எதுவும் பண்ண போறதில்ல, இந்த விஷயத்துல நான் தலையிடக்கூடாதுன்னு டைஸ் சொல்லியிருக்கேன். ஷூரா எல்லாத்தையும் நான் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன், நீ இதை பாத்துக்கோ, டைஸோட பேச்சை எதிர்க்கிற லெவலுக்கு நான்
முட்டாள் கிடையாது அப்படின்னு நேரம் சொல்லிட்டு போவோம். நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க அப்பா. டைஸ் சொல்ற நம்பர்ஸ் பேச்ச கேட்கிற முட்டாள் தான் நீங்க அப்படின்னு சொல்லி ஷோரா நினைக்கிறேன். ஓஷன் 6 நான் மாஸ்டர் ஷோராக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் அந்த ஓஷன்ல இருக்கிற டீம் மெம்பர்ஸும் மாஸ்டர் ஷோராவோட பேச்ச கேட்கறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஜீகிய நானே என் கையால கொல்றேன், அதுக்கப்புறம் அவனோட ஸ்கிராப் மெட்டல் மட்டும் தான் மிஞ்சி இருக்கும் அப்படின்னு ஷோரா சொல்றான். ஜீகி ஃபாரஸ்டாவை அட்டாக் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே நான் தான் அப்படின்னு ஜெனாலித் சொல்லவும் உண்மையிலேயே நீங்க தான் ஜெனாலித்னா அது பாசிபிள் தான் அப்படின்னு ஹெர்மெட் சொல்லவும் நீங்க தானே எங்க கிராண்ட் பேக்கே மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் எனக்கு இப்ப வயசாயிடுச்சு, நான் அந்த லெவலுக்கு பவர்ஃபுல் கிடையாது. உண்மையான அவனோட நோக்கமே நீயும் நானும் மீட் பண்ணிடுவோமோங்கிறது தான். ஏன்னா நான் ஒன்ன ஸ்ட்ராங்கா மாத்திடுவோம்னு ஜேகி பயப்படுறான். நான் என் பவரை உனக்கு தரப்போறேன், நீ ஜேகியை தோக்கடி அப்படின்னு ஜெனாலித் சொல்றான். சின்ன வயசா இருக்கிற ஷோராவை காமிக்கிறாங்க. ஜேகி வந்து ஷோரா வந்து காத்துல பறக்க வைக்கவும் எனக்கும் இதை கத்து தாங்களேன்னு ஷோரா கேட்கறேன். அவங்க அப்பா ஓகே சொன்னா நான் இதை கத்து தரேன் அப்படின்னு சொல்லி ஜீகி சொல்றான். அது உன்னோட பையனா? கண்டிப்பா அவன் ஒரு டிஃபரெண்ட் ரேஸ் தானேன்னு கேட்கவும் அவன் தத்தெடுத்த பையன், இந்த டைஸ் தான் அதை பண்ண சொன்னிச்சு, நானும் அதை கேட்டுக்கிட்டேன். அவன் டிஃபரெண்ட் ரேஸுங்கிறதுனால என் பவர்ஸ் அவன் கிட்ட கொடுக்க முடியாது, அவன் கிராவிட்டியா முடிஞ்சா அவனுக்கு கத்துக்கூட அப்படின்னு நேரம் கேட்டிருப்பாரு. பையனா அப்படின்னு சொல்லி ஜீகி பார்த்திருப்பான். 15 வருஷத்துக்கு முன்னாடி பேசிக்ஸ் நான் அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டான். என் சொந்த டேலண்ட்ல தான் நான் இப்போ ஒரு கிராவிட்டி கிங்கா மாறி இருக்கேன் அப்படின்னு ஷோரா சொல்லுவோம். மாஸ்டர் கிளம்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம்னு அவங்க சொல்றாங்க. பிளானட் நேரோ 66ல தான் ஜீகி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரோபோட் வந்து சொல்லுவோம். ஒன்னும் என்னால கூட்டிட்டு போக முடியாது, ஏன்னா நீயும் ஒரு ரோபோட் அப்படின்னு சொல்லி அந்த ரோபோட்டை ஷோரா டெஸ்ட்ராய் பண்றான். இளவரசி அவன் நம்ம டீம்ல இருக்கிற ஒருத்தன், அவனை ஏன் கொன்னீங்கன்னு கேட்கவும் வழக்கம் போல அவன் கிரேசி ஆயிட்டான் அப்படின்னு அங்க இருக்கிற பொண்ணு சொல்றா. ரெவரன் நம்ம டீம்மேட் அப்படின்னு கேட்கவும் ரோபோட் கூட ஃபைட் பண்ண போகும்போது இன்னொரு ரோபோட்டை கூட்டிட்டு போவான்னு நினைக்கிறியா அப்படின்னு ஷோரா சொல்றான். மாஸ்டர் ஜெனலிட் வந்து இவங்க எல்லாருக்கும் விர்ச்சுவலா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. ஈவன் இவங்க விஆர்ல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாலுமே இது இவங்க ஒரிஜினல் பாடியில அஃபெக்ட் ஆகும். இது 3rd ஜெனரேஷன் விஆர். இங்க நீங்க பண்ற ஒவ்வொரு ஆக்ஷனும் உங்க பாடியில ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு வெயிட் சொல்றா. நமக்கு இன்னும் 7 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள நான் அவங்களை ஸ்ட்ராங்கா மாத்தணும் அப்படின்னு ஜெனலிட் சொல்லுவோம். 7 நாள்ல என்னால ஸ்ட்ராங்கா மாற முடியுமா நம்ம ஹீரோ கேட்கறான். விஆர் ஸ்பேஸ் டைமிங் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணா வெளியே 7 நாளுங்கிறத உள்ள 35 நாளா மாத்த முடியும் அப்படின்னு வெயிட் சொல்றா. எதனால வெறும் 7 நாள்னு ஹாப்பி யோசிக்கவும், ஏன்னா எனக்கு மெயின்டெனன்ஸ் டே வருது, இந்த தடவை என் மெயின்டெனன்ஸ் டே ரொம்ப நாள் ஆகும், சோ அதனால தான் 7 நாளுக்குள்ள நான் அவங்களை ஸ்ட்ராங்கா மாத்தணும், பிசிக்கல் ஃபிட்னஸ் தான் இருக்கிறதுலே பேசிக் அப்படின்னு ஜெனலிட் சொல்லுவோம். கிளினேவோ இவங்க கூட கலந்துக்கிறா. பாபா சிரிக்கிறது கியூட்டா இருக்கே அப்படின்னு ரெபேக்கா பாக்குறா. நீ தான் சரியாயிட்டல்ல, எதுக்கு இன்னும் அந்த கிளிப்பை போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வாய்ஸ் கேட்கவோ அந்த கிளிப்பை பார்க்க கியூட்டா இருக்குல்ல அப்படின்னு வா சொல்றா. எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நான் இந்த ஷிப்லயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்னு வா சொல்லுவோம். புது ஃப்ரெண்டா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குவோம். ஜஸ்ட் இந்த ஷிப்ல ஒரு க்ரோ மெம்பர் அவ்வளவுதான் அப்படின்னு ஜின் சொல்றான். அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாப்பா அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஜின்னும் ஓகே சொல்றான். உங்க கையை கட்டி ஈத்தரை ரெஸ்ட்ரைன் பண்ணாலும் நீங்க அதை யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு நான் உங்க எல்லாரையும் கட்டி வைக்க போறேன் அப்படின்னு ஜெனலிட் சொல்லுவோம். எனது கெட்டி வச்ச ட்ரைனிங் வேற மாதிரி இருக்கும் போலயே வயசு கற்பனை பண்ணா இவங்க எல்லாரையுமே ஈத்தரை யூஸ் பண்ண முடியாதபடி கையை கட்டி போட்டு வச்சிருந்தா. என்ன நார்மலா கட்டி போட்டு வச்சிருக்கு, நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன் அப்படின்னு வயசு சொல்லவும். சரி நீ ஆசைப்பட்டபடியே உன்னை மாத்தி கட்டி போட்டுருவேன் அப்படின்னு வயசை மட்டும் அவர் வேற மாதிரி கட்டி போட்டு எல்லாரோட மூஞ்சிலேயே இப்ப பாக்ஸ் விட்டு அடிக்கிறாரு. எப்படியாச்சும் உங்க ஈத்தரை யூஸ் பண்ணி இதுல இருந்து தப்பிச்சுவாங்க அப்படின்னு அவர் சொல்லுவோம். எனக்கு இந்த ட்ரைனிங் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜின் அவன் ரோபோட் கையை கழட்டி திரும்ப ஒன்னு சேர்த்துருந்தான். அண்ணா நானா இதுல இருந்து வெளியே வரணும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வேணா, ஜஸ்ட் என்ன சேர் அப் மட்டும் பண்ணு சரியா அப்படின்னு சொல்லி கிளினிக் சொல்றா. கிளினே பேசிட்டு இருக்கும்போது அவன் மூஞ்சிலேயே பாக்ஸ் விட்டு ஏறிறான். நான் வீடியோஸ்லாம் போடுவேங்க, என் ஃபேஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெபேக்கா சொல்றா. ஈத்தர் கியர் ஆக்டிவேட் ஆகு அப்படின்னு ஹீரோ கத்திட்டு இருக்கான். அன்ஆத்தரைஸ்டு விஆர் உள்ள என்ட்ராக ஹெர்மிட் பாக்குறா. ஈகி இப்ப அந்த விஆர் குள்ள ஹேக் பண்ணி வந்துட்டான். எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்தால் கதை சும்மா வேற லெவலில் சூப்பராக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.